நீங்க ஒருத்தவங்க கிட்ட டெய்லியும் ஏமாந்துட்டு தான் இருக்கீங்க. அது உங்களுக்கு தெரியுதா? இல்லையான்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லைங்க. ஆமா, பைபிள்ல ஒரு கேரக்டர் இருக்கு. ஏசா, யாக்கோபு அப்படின்னு சொல்லி. சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்ற ஒரு ஆசீர்வாதத்த யாக்கோபு வந்து ஏசா கிட்டேருந்து பறிச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த கதை வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதே மாதிரி தாங்க பிசாசானவன் உங்ககிட்ட இருக்கிற பிளெஸ்ஸிங் உங்களுக்கு வர வேண்டிய பெரிய பெரிய பிளெஸ்ஸிங்க இன்னைக்கு பிசாசு கிட்ட நீங்க ஏமாந்து நின்னுட்டு இருக்கீங்க. ஒரு ஒரு நாளும் நீங்க ஜெயிக்கிறதா நெனச்சு நீங்க தோத்துட்டு இருக்கிறது தான் உண்மை. பிசாசானவன் வந்து உங்கள எப்படி பறிக்கலாம், உங்க ஆசீர்வாதத்த எப்படி பறிக்கலான்றத பத்தி தான் யோசிப்பானே தவிர, உங்கள வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், அனுதின வாழ்க்கையிலும் உங்கள வளர விடாம, உங்களோட ஆசீர்வாதங்கள தடுத்து, உங்களோட நிம்மதிய கெடுக்கிறது தான் அவனுடைய வேலை. நீங்களும் ஆமாமா நீ பண்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி, அவன தான் நீங்க என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன்ப்பா. டெசிஷன் எடுக்க வேண்டியது இப்போ உங்களோட கடமை. பால் இப்போ உங்க கோர்ட்ல தான் இருக்கு. நீங்க பிசாசு கிட்ட பால போட போறீங்களா? இல்ல ஏசப்பா கிட்ட பால் போட போறீங்களா? அப்படின்னு சொல்லி அந்த டெசிஷன நீங்களே இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. பிசாசானவன ஏசப்பா காலாலே மிதிச்சுட்டாங்க. நீங்க எப்ப மிதிக்க போறீங்க? இன்னும் நாள் கிழமைன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? இன்றைக்கே ரட்சண்ய நாள் தாங்க.